ஆண்டின் பொதுக்காலம் 34வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 21. அருள்வாக்குகள் 34 தொடக்கம் 36 வரை. இன்று திருவழிபாட்டினுடைய ஆண்டினுடைய கடைசி நாள். எனவே நாம் ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் புதிய திருவழிபாட்டு ஆண்டினை தொடங்க இருக்கிறோம். இன்று திருவழிபாட்டினுடைய இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் மரணத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம். மரணம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றா அல்லது அதற்கு தயாராக வேண்டிய ஒன்றா என்பதை சிந்திக்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பெரும்பாலோர் மரணத்திற்கு பயந்து அதை சிந்திப்பதை கூட தவிர்க்கிறார்கள். உலகத்தில் வாழ்கின்ற போது தங்கள் சிந்தனையை திசை திருப்ப உலக நாட்டங்களிலும் உலக காரியங்களிலும் செயல்பாடுகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். வசனம் 34. உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக கவலையினாலும் மந்தமடையாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இயேசு 3 உருவகங்களை தருகிறார். குடிவெறி உருவகம், களியாட்ட உருவகம், கவலை உருவகம். மதுப்பிரியர்களை ஏன் குடிக்கிறீர்கள் என்று கேட்டால் பலவற்றை மறக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் குடித்து காலையில் எழுகின்ற போது அந்த சிந்தனை இன்னும் பலமாகவே அவர்களுக்கு வரும் என்பதை உணராமலே இருக்கிறார்கள். களியாட்டம் விளையாடுபவர்களை ஏன் நீங்கள் களியாட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்டால் இந்த வாழ்க்கை மிக குறுகியது, இதனை நான் மிகவும் என்னுடைய இன்பத்தில் லயித்திருக்க விரும்புகிறேன், அதனால்தான் களியாட்டத்தில் ஈடுபடுகிறேன் என்பார்கள். உலக கவலையில் மூழ்கி இருப்பவர்கள், மந்தம் அடைபவர்கள், அவர்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த உலகம் நிலையானது போலவும் நிரந்தரமானது போலவும் உணர்கிறார்கள். பெரும்பாலும் மரணம் தயார் நிலையில் இல்லாத போதுதான் வருகிறது. எனவே இயேசு இந்த மரணம் என்ற கண்ணியில் சிக்காமல் இருக்க எச்சரிக்கையாய் செயல்பட கூறுகிறார். அவர் 3 தான் உருவகப்படுத்துகிறார். குடிவெறி, களியாட்டம், உலக கவலை. பல உருவகங்கள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இந்த உலகில் வாழும் போதே உத்தமமாக வாழ நம் பார்வையின் ஒரு புறம் நமக்காக காத்திருக்கும் நிலைவாழ்வை வைத்து இந்த உலக வாழ்க்கையை வாழ வேண்டும். லியோனார்டோ டா வின்சி அவர்கள் கூறுவது போல, நன்றாக செலவழித்த நாள் மகிழ்ச்சியான உறக்கத்தை கொண்டு வரும். அதே போல நன்றாக வாழ்ந்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியான மரணத்தை தரும். ஆமீன்.